அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை இன்டர்வியூக்கு இன்றைக்கி யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்க எல்லாரும் கட்டாயம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தே ஆகணும். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தாலே போதும், ரேஷன் கடை இன்டர்வியூவை ரேஷன் கடை வேலையை ஈஸியாக வாங்க முடியும். ரேஷன் கடைகளில் என்னென்ன விதமான கேள்விகள்லாம் கேட்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க, இந்த ரேஷன் கடை வேலை சம்மந்தமாக எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, ஸோ அதுக்கெலாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுவரை ரேஷன் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 2-3 நாள் நடந்திருக்குது. ஸோ இந்த 2-3 நாள் இன்டர்வியூ நடந்ததில் வந்து பார்த்திங்கனாக்கா யாருக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேதர் பண்ணி, ஸோ 25லேருந்து ஒரு 30-40 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதனால் எல்லாருமே ஓகேங்களா, நம்ம வந்து இதில் வந்து அப்படியே கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு சொல்லலாம். அப்படி இல்லைனா நிறைய பேருக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலிமா பிடிஎஃப் மூலிமாவே ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஏதாவது ஒரு டைமில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுவேன். ஸோ அதை நீ வாட்ஸ்அப்பை நோட் பண்ணிக்கிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க, எனக்கு வந்து நான் வந்து 4 நாள் 5 நாள் ஆச்சு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பலன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம வந்து வரிசையை அனுப்பிட்டு தான் இருக்கிறோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான கொஸ்டின்லாம் கேட்பாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாக நீங்கள் துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க, முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, ஸோ இந்த மாதிரி பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு எல்லாருக்குமே, முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் காமனாக ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் பார்த்திங்கனாக்க நம்ம வந்து அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கனாக்க ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு, ஃபஸ்ட்டு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார், இதில் 2 கொஸ்டின் கேட்பாங்க கிராஸ் கொஸ்டினோட. தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார், முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் கொஸ்டின் நல்லா தெளிவு புரிஞ்சுக்கோங்க. தற்போதைய கரண்டில் இருக்கிற கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய கருப்பன் ஓகேங்களா. முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் வந்து பெரியசாமி ஓகேங்களா. ஸோ தெளிவாக ஆன்சரை வந்து பார்த்துக்கோங்க, கொஸ்டினை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது தற்போதைய நீர்வளத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, வேளாண்மை துறை உழவர் நலத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா பெரியசாமி ஓகேங்களா. இதுக்கும் பெரியசாமின்னு தான் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் பெரியசாமி ஓகேங்களா. ஸோ கூட்டுறவுத்துறை முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரியசாமி. அவர் வந்து முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் வந்து பெரியசாமி. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா பெரியசாமி. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது அடுத்தது பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலு ஓகேங்களா. ஸோ அடுத்தது தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து திரௌபதி முர்மு ஓகேங்களா. துணை குடியரசுத் தலைவர், இது வந்து கிராஸ் கொஸ்டின், துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜக்தீப் தன்கர் ஓகேங்களா. அடுத்த கேள்வி, தற்போதைய பிரதமர் யார் அப்படின்னு கேட்பாங்க நரேந்திர மோடி ஓகேங்களா. ஸோ அதோட ஆன்சர். ஸோ அடுத்த கேள்வி வந்து
மின்சாரத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு அடுத்த கேள்வியாக கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் சொல்கிறோம். இப்போ நம்ம 40 கொஸ்டினுமே சொன்னோம்னா கண்டிப்பாக ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் போயிடும் வீடியோவே. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மேலே வர்றது எல்லாமே கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, கொஸ்டின் மட்டும் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து உடனே என்ன பண்ணுறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. இன்றைக்கி காலையில் பேட்ச், அதாவது நல்லா கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி காலையில் பேட்ச் யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. மதியம் பேட்ச் இருக்கிறவங்க ஒரு 10-11 மணி வாக்கில் நீங்கள் மெசேஜ் போடுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பொறுமையாக கூட வாங்கிக்கோங்க. காலையில் பேட்ச் போகிறவங்க மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பிடிஎஃப் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த கேள்வி வந்து மின்சாரத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட ஆன்சர் பிடிஎஃப்பில் கொடுக்குறேன். ஓகேங்களா, அடுத்த கேள்வி எத்தனை வகையான கார்டு டைப் இருக்குது, அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் கார்டு என்பிஹெச்ஹெச் கார்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து எத்தனை விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விதமான கார்டு டைப் இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதை பிடிஎஃப்பில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து 5 விதமான கார்டு டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அதில் ஒரு கிராஸ் கொஸ்டினாக வைப்பாங்க. என்னென்ன விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதையும் நான் வந்து பிடிஎஃப்பில் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது என்னென்ன கார்டு என்னதுக்கு பயன்படுதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கிராஸ் கொஸ்டின். இப்போ ஒரே கொஸ்டினில் 3 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து அவங்களும் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பாமாயில் எண்ணெய் இருக்குது இல்லையா, இந்த பாமாயில் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா எங்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் பிடிஎஃப்பில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து இந்த ரேஷன் கடைகளில் போடக்கூடிய அரிசி, பருப்பு, கோதுமை, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த பாமாயில் இதெல்லாம் வந்து என்னென்ன ரேட்டில், சர்க்கரை இதெல்லாம் என்னென்ன ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஓகேங்களா, மினிமம் சர்க்கரை 25 ரூபா, பருப்பு 25 ரூபா, பாமாயில் 25 ரூபா, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் விலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏ. ஓகேங்களா, எம்எல்ஏவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, எம்எல்ஏவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன படிச்சிருந்தால் எம்எல்ஏ ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக உங்கள் மாவட்டத்தோட, ஓகேங்களா, இப்போது நீங்கள் சென்னைனா சென்னை மாவட்டத்தோட எம்எல்ஏ யார், சென்னை மாவட்டத்தோட மினிஸ்டர் யார், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் கொஸ்டின் நிறைய வைப்பாங்க. இதோட ஆன்சர் எல்லாமே கிராஸ் கொஸ்டினுக்கும் ஆன்சர் நான் வந்து பிடிஎஃப்பில் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இப்போது மெயின் கொஸ்டினுக்கும் நான் வந்து ஆன்சர் வச்சுருக்கிறேன் பிடிஎஃப்பில். ஸோ சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது அதே மாதிரி வீடியோவை தெளிவாக முழுமையாக பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்க்ரீன்ஷாட் போட்ட அப்புறம் தான் நான் பிடிஎஃபை ஷேர் பண்ணுவேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு 30 கொஸ்டின் சொல்கிறோம், உடனே நம்ம நம்பர் கொடுத்த உடனே நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிஎஃப் வந்து வாங்கிக்காதீங்க. வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட், ஓகேங்களா, வீடியோ பார்த்ததுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து பிடிஎஃப் வாங்கிக்கணும். ஏன்னா வந்து ஒரு வேலையை போய் பார்க்காம நீங்கள் வந்து உங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, என்னென்ன கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட்டில் மைண்ட் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சென்னைனா இப்போது சென்னையோட சென்னையில் ஃபேமஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. அடுத்ததாக வந்து சிலப்பதிகாரம். ஓகேங்களா, இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் கொஷின் தான். சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அடுத்ததாக இரட்டை காப்பியம் என்றால் என்ன, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று முந்தின நாள் இந்த மாதிரி 2-3 நாள் நடந்த அந்த இன்டர்வியூவில் வந்து 2 பேட்ச்லையும் சேர்த்து என்னென்ன கொஷின்லாம் கேட்டாங்க எல்லாத்தையுமே நான் வந்து கேதர் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா, சிலப்பதிகாரம் உணர்த்தும் 3 உண்மைகள் என்ன, அடுத்தது இரட்டை காப்பியம் என்ன, ஸோ அடுத்ததாக வந்து உங்கள் ஊரில் வந்து விவசாயம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுலேருந்து ஒரு கிராஸ் கொஸ்டின், என்னென்ன விவசாயம் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்பிஹெச்ஹெச் என்சி கார்டு என்றால் என்ன, ஸோ அதோட பயன் என்னன்னு கேட்பாங்க. அடுத்ததாக 35 கிலோ அரிசி வந்து யாருக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரேஷன் ஒர்க்கருக்கு வந்து சம்பளம் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு 30லேருந்து ஒரு 40 கொஸ்டின் வந்து வச்சுருக்கிறேன். எல்லாமே பிடிஎஃபோடு இருக்குது. எல்லாருமே பிடிஎஃப் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் அது ஆன்சரோடு இருக்கும். ஓகேங்களா, ஆன்சரோடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம். ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா இதை படிச்சிங்கனாவே போதும். ஓகேங்களா, ஸோ வெற்றி கண்டிப்பாக உறுதி, 100% வெற்றி உறுதியாக இருக்கும். அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி, கிராஸ் கொஸ்டினோட ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதில் 3 கொஸ்டின் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம், எப்படி அதை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனித்தனியான கொஸ்டின் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.
ஸோ முக்கியமாக எல்லாருமே லைக் பண்ணாமல் பார்க்காதீங்க. முக்கியமாக வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.